அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் முட்டை வட்டலப்பம் செஞ்சுருக்கேங்க. ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன் முட்டை வட்டலப்பம் செய்கிறத பற்றி. இப்போ வந்து கெஸ்ட்டு வராங்க. இப்போ நான் செய்கிறேங்க. அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ 10 முட்டை நான் செய்கிறேங்க. 10 முட்டையும் ஒரே பவுலில் உடச்சி ஊற்றிடக்கூடாது. வேறு பவுலில் ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றி இதில் சேர்த்துக்கணும். கெட்டு போடுற முட்டை இருந்தாக்கா இதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும். அதே பவுலில் ஊற்றினாக்கா நம்ம ஒரு முட்டை கெட்டு போச்சுன்னா எல்லா முட்டையும் கெட்டு போயிடும். இந்த மாதிரி தனியாக சேர்த்து உடச்சி ஊற்றி தாங்க சேர்க்கணும். 10 முட்டை சேர்த்துருக்கேங்க. மற்ற சாமான்லாம் என்னென்ன வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் அரைக்கிறது. பெருஞ்சீரகம் 2 மஞ்சக்கண்ணி வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை 1 மஞ்சக்கண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து 4 கீற்று வச்சுருக்கேங்க. தேங்காயும் பெருஞ்சீரகத்தையும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிடணும். இதையும் அரைக்கணும் தான். பொட்டுக்கடலையும் முந்திரி பருப்பையும் அரைச்சிக்கணும். இது பாதாம் பருப்பு 10 வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து அரைச்சிக்கணும். தேங்காய் பால் திக்காக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அரை மூடி தேங்காய் பால் திக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஜீனி வந்து பெரிய கப்பில் 1 கப் வச்சுருக்கேங்க. முட்டையை நல்லா வந்து 20 நிமிஷம் நான் அடிச்சுக்கிட்டே இருக்கேங்க. இதே மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஜீனி பாருங்கள், பெரிய கப்பில் 1 கப்பு சேர்த்துக்கிறேன். மெஷரிங் கப்பில் 2 கப்பு இருக்கும். ஜீனி கரைய வரைக்கும் நல்லா அடிச்சுக்கணும். இப்போ நான் வந்து பெருஞ்சீரகம் தேங்காய் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். முட்டை கலவையில் சேர்த்துக்குவோம். பாதாம் முந்திரியும் பொட்டுக்கடலை இருக்குல்ல, அதையும் அரைச்சிட்டு வந்திருக்கேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுங்க. பெருஞ்சீரகமும் தேங்காயும் ரொம்ப நேரம் அரையும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். தேங்காய் பால் பாருங்கள், திக்கான பால் இருக்குது, அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு பிஞ்சு சால்ட்டு போடுறேன். இப்போ வந்து நம்ம சட்டியில் வந்து இன்னொரு சட்டியில் வந்து நான் இங்கே நெய் தடவி வச்சுருக்குறேங்க. இதை தான் நான் முட்டை வட்டல பண்ண அவிக்க போகிறேன். பசு நெய் இருக்குது, அதை சேர்த்து நல்லா எல்லா இடத்துலையும் வரா மாதிரி தடவிக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஈஸியாக எடுக்க வரும். பசு நெய் இல்லைன்னா நார்மல் நெய் போட்டுக்கோங்க. ப்ரெஷ்ஷெல்லாம் எல்லா இடத்துலையும் வரா மாதிரி நம்ம தடவிக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் நமக்கு எடுக்க வரும். இப்போ வந்து முட்டை கலவையை நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் வடிகட்டிக்கிறேன். பெருஞ்சீரகம் சரியாகவே அரையாதுங்க. அதில் உள்ள அந்த திட்டுலாம் மேலே வந்து அப்படியே வடிகட்டினா நமக்கு வந்துடும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வடிகட்டிக்கிட்டுருங்க.
எல்லாத்தையும் வடிகட்டிட்டு நான் காமிக்கிறேன். எல்லாத்தையும் வடிகட்டிட்டேன் பாருங்கள். அலுமினிய ஃபாயில் பேப்பர் போட்டு கவர் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக மூடிடுங்க, இல்லைன்னா தண்ணி போயிடும் உங்களுக்கு. இட்லி பானையில் நான் வைக்க போகிறேங்க. இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி இருக்குது பாருங்கள், அது மேலே கலவடை வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நான் முட்டை கலவையை சேர்த்துக்கிறேன். ஒரு 25 நிமிஷம் நம்ம வேக வைக்கணுங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து வரும். 25 நிமிஷம் இது பிறகு நான் காமிக்கிறேன். 25 நிமிஷம் நான் வச்சு பிறகு நான் எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்கள், கரெக்டாக வந்துருக்குது. அப்படி நடுப்புற வேகலைனாக்கா நீங்கள் வந்து திருப்பி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வேக வைக்கணுங்க. வச்சா தான் நல்லா கரெக்டாக எடுக்க வரும். நல்லா ஆற விட்டு நான் எடுத்துருக்கிறேன். இப்போ சூட்டோடு நம்ம எடுக்க முடியாது. நல்லா ஒரு 20 நிமிஷம் ஆற விட்டுருணுங்க. மாஷா அல்லாஹ், எப்படி கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். கேக்கு மாதிரியே இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.